இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து மணப்பாக்கத்து நம்பியார்னு ஒருத்தர் வந்து தங்கியிருந்தாராம். பெருமாள் அவர் கனவுல வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருக்க சொல்லியிருக்காரு. அதனால் தங்கியிருந்திருக்காரு. அப்போ இந்த இடத்துக்கு பிள்ளை லோகாச்சாரியார் வந்திருக்காரு. அவர் வந்து ஸ்ரீவசன பூசணங்கிற பிரபந்தத்தை இந்த இடத்துல வச்சு ஏற்றினதா அங்கே கல்வெட்டில் இருக்குது. அது ஒரு விசேஷம் அந்த கோயிலுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு முதல்ல கருடாழ்வாரை குனிஞ்சு சேவிக்கணும். ஏன் கருடாழ்வாரை குனிஞ்சு சேவிக்கணும்னா, நின்று சேவிச்சிங்கன்னா நார்மலாக இருப்பார் கருடாழ்வார். குனிஞ்சு சேவிச்சிங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட முகம் அப்படியே சிரிச்ச முகமாக இருக்கும். ஆனால் நின்று சேவிச்சிங்கன்னா அது சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும். அவரை குனிஞ்சு சேவிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகாக இருப்பார் கருடாழ்வார். மற்ற இடங்கள்ல எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே பயங்கர பிரம்மாண்டமாக இருப்பார். ஆனால் இந்த கருடாழ்வாரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்ச முகத்தோட அழகாக க்யூட்டாக இருப்பார். அப்படி குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஃப்ரெண்டையோ யாரையோ ரெகுலராக நம்ம மீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்தா ஹாய் அப்படின்னு சிரிப்போம் பார்த்தீங்களா. அது மாதிரி அவர் டெய்லி கோயிலுக்குள்ளே போனோன்னே நம்மளை பார்த்து ஹாய் அப்படின்ற மாதிரி சிரிப்பார். அவரை பார்த்தோன்னா நாங்களாம் சிரிச்சுக்கிட்டே தான் போவேன் நான்லாம் அவர்கிட்ட. அப்படி இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் குனிஞ்சு சாளர வழியாக வெளியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் குனிஞ்சு சாளர வழியாக வெளியில் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவர் குனிஞ்சு பார்த்தா தான் அவருடைய ஸ்மைலிங் ஃபேஸை வந்து நம்ம தரிசிக்க முடியும். இதுவும் ஒரு விசேஷம் இந்த கோயிலில். அதாவது ஒரு சிலையை நின்று பார்க்கும்போது ஒரு தோற்றமும், குனிஞ்சு பார்க்கும்போது